சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. தமிழ்நாடு பொதுநல கட்சியின் செல்வமணி அவர்கள் எங்கள் வாழ்வு எங்கள் வளம் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் மன்றம் மற்றும் தமிழ்வழி கல்வி இயக்கம் 2 இயக்கங்களும் இணைந்து முன்னெடுத்திருக்கின்ற உலக தாய்மொழி நாள் கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற செந்தமிழ் மன்றத்தினுடைய தோழர் அச்சேஸ் அவர்களே, இந்த சிறப்பு மிகு கருத்தரங்கத்திற்கு வந்திருந்தோரை வரவேற்று அமர்ந்திருக்கிற தமிழ்வழி கல்வி இயக்கத்தினுடைய திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் தோழர் சோ சென்னாயர் அவர்களே, இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகை தந்திருக்கிற இயக்கங்களையும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு பொதுநல கட்சியின் சார்பில் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுகிறேன். உலகம் பல்வேறு மொழிகளை கொண்டதாக இருக்கிறது. மக்களினம் அவர்கள் பேசுகின்ற மொழியால் அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. மொழி என்பது மரபு வழியாக தலைமுறையாக கலந்து வருகிற கூறாக இருக்கிறது. எந்த மொழியில் பிறக்கிற குழந்தையும் மிகவும் எளிமையாக தங்களுடைய தாய் தந்தையுடன் உரையாடுகின்ற பண்பை ஏன் கொண்டிருக்கிறது? புதிதாக அதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இயல்பாகவே குடும்பத்தில் பேசுகிற பண்பை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த மொழியினுடைய மொழி கோர்வையை அது கோர்க்கின்ற தன்மையை மிகவும் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஏனென்றால் தாய்மொழியினுடைய மரபு என்பது அத்தகைய அது வாழ்வோடு பிணைந்தது. இந்த பண்பை தான் உலக தாய்மொழி நாளாக உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளையும் பாதுகாக்கும் பொருட்டு ஏறத்தாழ 7000 மொழிகள் இருந்த இடத்தில் இன்றைக்கு 3000 மொழிகள் பேசப்படுவதாக கணக்கெடுத்து சொல்லப்படுகிறது. ஆனால் 3000 மொழிகளும் முழுமையாக பேசப்படவில்லை. அப்ப 7000 மொழிகள் இருந்ததாக கணக்கெடுக்கப்பட்ட காலம் எங்கே? ஏன் 4000 மொழிகள் காணாமல் போகிறேன்? ரஷ்யாவில் ஒரு கவிஞன் வந்தான், ரசூல் கம்சத்தோ. அவனுடைய மொழி அவார்டு. அவன் கூறினான், எனது தாய்மொழி நாளை முடிந்துவிடும் என்றால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றான். என் தாய்மொழி நாளை அறியும் என கூறுவார்களே எனில் நான் இன்றே இறந்து விடுவேன். ஏனென்றால் தாய்மொழி என்பது மிகவும் முக்கியமானது. அது அடிப்படை வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடியது. அடுத்த தலைமுறைக்கு இந்த சமூகத்தினுடைய அறிவு சொத்தை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி தருகிற பெரிய பண்பை கொண்டிருப்பது தாய்மொழி. ஒரு பெரிய மரபினுடைய அனைத்து வேர்களையும் தனக்குள் அடக்கி அதை குழந்தைகளின் மூளையில் எளிமையான சொற்களின் மூலமே கடத்தி விடுகிற பெரிய பண்பை கொண்டிருப்பது தாய்மொழி. அந்த தாய்மொழியை காக்க வேண்டும் என ஐநா அவையினுடைய பின்புறத்தில் கல்வி நிறுவனம், யுனெஸ்கோ கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டதனுடைய பின்புறத்தில் உலக தாய்மொழிகளை பாதுகாக்கிற ஒரு நாளாக பிப்ரவரி 21 அறிவிக்கப்பட்டது. அது என்ன காரணத்திற்காக அறிவிக்கப்பட்டதால் தங்கள் தாய்மொழியை காக்க வேண்டும் என உலகமெங்கும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும், அவற்றுக்கு ஏற்பளிக்க வேண்டும், அந்த மதிப்பை உலகம் உணர வேண்டும் என்பதற்காக உலக பெருமன்றமாக ஐநாவை உருவானவருடைய பின்புலத்தில் ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கையோடு தான் அது உள்ளே போகும். உலகம் அதற்கு முன்பாக எவ்வாறு கணக்கிடப்பட்டது என்றால் அரசு சார்ந்த நில மக்களாக, நிலம் சார்ந்த மக்களாக, மொழியை ஒரு கூறாக மட்டுமே கொண்டிருந்த மக்களாக கொண்டிருந்தார்கள்.
ஆனால் ஐநாவை உருவாக்கப்பட்ட போது, குறிப்பாக 1917 உருவான ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கத்தினால் ஐநாவினுடைய உள்ளே மிக முக்கியமான அரசியல் கூறு ஒன்று முனைந்து பதியப்பட வேண்டும் என வைக்கப்பட்டது. அது தேசிய இனங்களினுடைய சுயநிர்ணய உரிமை, ஒரு தேசத்தின் தன்னாட்சி உரிமை, ஒரு நாடு தனிநாடாக இருப்பதற்குரிய அரசியல் உரிமை. அந்த உரிமை ஐநாவின் மூலம் அமைப்பாக்கப்பட வேண்டும். எந்த மொழி தன்னுடைய மொழிசார் இறையாண்மையை முன்வைத்து, மொழிசார் அரசுரிமையை முன்வைத்து, மொழிசார் நில உரிமையை முன்வைத்து, தன்னுடைய மொழியை காப்பதன் மூலமாக, தன்னுடைய மரபை காப்பதன் மூலமாக, தன்னுடைய வரலாற்று மரபை அடுத்த தலைமுறையின் மூலமாக நிலைநிறுத்துவதற்கான அரசியல் உரிமையை பேணுவதற்காக அந்த மக்களுக்கு முழு உரிமை என்ற அடிப்படையில் ஐநாவை, தேசிய இனங்களினுடைய சுயநிர்ணய உரிமை பாதுகாக்கும் பொறுப்பை ஐநா அவைக்குள் கொண்டு போய் நிறுத்தியது. அதனுடைய பின்புலத்தில் தான் உலக தாய்மொழி நாளாக பிப்ரவரி 21 ஏற்கப்பட்டு மொழி போராட்டத்தை அங்கீகரிக்கிற பண்பை ஐநா ஏற்றுக்கொண்டது. ஆக 1952, 57 இவற்றுக்கிடையில் நடந்த போராட்டங்களை கணக்கில் எடுத்து அது முன்வைத்தது. ஆனால் தமிழினுடைய போராட்டம் அப்படி அல்ல. நாம் அறிந்த காலத்தில் 1937க்கு முன்பாகவே மொழி உரிமையை கோருகின்ற பண்பு தொடர்ந்து வந்து 37 மிகப்பெரிய போராட்டத்தை கண்டது தமிழ்நாடு. அதற்கு முன்பாகவே மொழியை ஒரு அரசியல் கூறாக கொண்டு ஆரியத்துக்கு எதிரான ஒரு மொழி போராட்டத்தை கிட்டத்தட்ட 1800 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருந்த ஒரு இனம் தமிழ். ஆக இந்த பண்பெல்லாம் ஒரு பெரிய இலக்கண சண்டையே இந்த நாட்டில் நடந்தது. நன்னூல் எனும் ஒரு நூல் இந்த தமிழகத்தில் ஒரு இலக்கண நூலாக வெளிவந்து அந்த இலக்கண சண்டையை முடித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல காலம் உலகினானே என்ற ஒரு கடைசி உட்பாவை போட்டு அந்த இலக்கண சண்டையை முடித்து வைத்தவர் பவனந்தி முனிவர். தமிழை காப்பாற்றியதனால் அந்த நூல் நம் நூல் எனப்படும். ஆரியத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போரை, ஒரு இலக்கண போரை நடத்தி தமிழை காத்தவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள். அந்த வகையில் தான் தமிழ் காப்புணர்வு என்பது ஒரு தொடர்ச்சியாக வந்தது. அந்த காப்புணர்வின் பின்புலத்தில் தான் பன்னாட்டின அரசாக தமிழ்நாட்டையும் தமிழோடு இணைந்த பிற பகுதிகளையும் இணைத்து ஆங்கில பேரரசின் கீழ் ஓர் இந்தியா உருவாக்கப்பட்டதனுடைய பின்புலத்தில் இந்தியை ஒரு தேசிய மொழியாக மாற்ற வேண்டும், இந்தியை ஒரு அரசு சார் அலுவல் மொழியாக மாற்ற வேண்டும் என்கின்ற நிலையை காங்கிரஸ், அன்றைய காங்கிரஸ் பேர் இயக்கம் முன்னுக்கு எடுத்ததனுடைய பின்புலத்தில் தான் தமிழகத்தில் மொழி போராட்டம் வெடித்தது. அது காங்கிரசினுடைய மொழி கொள்கையை கட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இன்று வரையிலும் கூட அந்த மொழியினுடைய உரிமையை பாதுகாப்பதில் முன்னுக்கு நின்று அந்த மொழி போராட்டத்தை தொடர்கிறது. இந்த மொழி போராட்டம் 3 வேறு வழிகளில் நடைபெறுகிறது. ஒன்று, மொழிக்காக இயக்கம் கண்டு அந்த மொழியை காப்பதற்காக இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர்கள், அதாவது மொழி காப்பாற்றப்படும். இன்னொன்று, மொழிசார் அரசியலை எடுத்துக்கொண்டு வருபவர்களால் அந்த மொழியினுடைய அரசியல், மொழியை சார்ந்து ஒரு அரசியல் வருகிறது. மொழியை ஆட்சி மொழியாக மாற்றுவதன் மூலமாகத்தான் இந்த மரபு பாதுகாக்கப்படும் என்கின்ற நிலையில் மொழிசார் அரசியலை முன்வைத்துக் கொண்டு வருகிற இயக்கங்கள் இருக்கிறது. மூன்றாவதாக, உலக மொழிகளினோடு ஒப்பிட்டு தன்மையில் உலக தாய்மொழிகளை எவ்வாறு பாதுகாப்பது, அதில் எந்த மொழி செம்மையான மொழியாக இருக்கிறது என்பதையெல்லாம் கணக்கில் எடுத்து செம்மொழி தகுதியை தருவது, சிறப்பான தொல்மொழிகளினுடைய பட்டியலை கொண்டு போய் இணைப்பது என்பதற்கான அரசியலோடு பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துதான் உலக தாய்மொழி நாள் ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் தமிழுக்கு செம்மொழி தகுதியோடு கூடிய பெரிய இலக்கண போரையும் இலக்கண செழுமையும் கொண்ட ஒரு பெரிய வரலாற்றை மரபை கொண்டிருக்கிற இந்த மொழியினுடைய உரிமையை உலக தாய்மொழி நாளில் நாம் நமது சமூகத்திற்கு கடத்த வேண்டும், அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த கருத்தரங்கை முன்னெடுத்திருக்கிற செந்தமிழ் மன்றத்திற்கும் தமிழுடைய கல்வி இயக்கத்திற்கும்
நான் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். தொடர்களே, தமிழ் ஏன் காக்கப்பட வேண்டும்? தமிழுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி தான் என்ன? ஒரு ஆளுகின்ற அரசு, ஒரு பன்னாட்டின அரசாக இந்தியா உருவாக்கப்பட்டதனுடைய பின்புலத்தில், ஒரு அரசமைப்பினுடைய பின்புலத்தில், ஒரு தேசிய மொழியாக, ஒரு அலுவல் மொழியாக அகில இந்தியாவுக்கும் ஒரு மொழிதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை கோட்பாட்டில் இந்தியை திணிக்கிற நிலை எழுந்த போதுதான் தாய்மொழிகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய நிலையை தொடக்கத்தில் முன்னெடுத்தது தமிழ்நாடு. இன்று அந்த போராட்டம் வெவ்வேறு மாநிலங்களில் உருவாகி கொண்டு வருகிறது. தேசிய இன உரிமையோடு அவை எழுவதற்கான காலமும் கணிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பன்னாட்டின அரசை ஓரங்கட்டிவிட்டு உண்மையான தேசிய இனங்களினுடைய ஒரு கூட்டரசு உருவாக்க வேண்டும் என பல்வேறு இயக்கங்கள் இந்த தமிழ்நாட்டில் இப்போதல்ல, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றினுடைய ஒற்றுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேசிய இனங்களினுடைய சுயநிர்ணய உரிமையின் மூலமாக இந்திய அரசமைப்பை, அரசு கட்டமைப்பை தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதன் மூலமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டிருக்கிற பெரியாரிய இயக்கங்கள் இன்று உண்டு. மார்க்சிய அடிப்படையில் தேசிய இனங்களினுடைய சுயநிர்ணய உரிமையை, தனிநாட்டு உரிமையை கேட்கின்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. மரபினம் என்ற அடிப்படையில் தமிழகம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழ் மொழி, மொழி இனம் நாடு என்கின்ற அடிப்படையில் கேட்கின்ற மொழியின உரிமை இயக்கங்களும் உண்டு. இவற்றை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இல்லாத இந்தியா, இல்லாத இந்து மதம், இவற்றின் பின்புலத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் இந்துத்துவ அரசியல். அந்த இந்துத்துவ அரசியல் இல்லாத இந்தியாவை இருக்கின்ற இந்தியாவாக மாற்ற வேண்டும் என விரும்புகிறது. இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் ஒரு மதவெறி அரசை நிறுவ வேண்டும் என நினைக்கிறது. இது 1925 இந்த நாட்டில் தன்னுடைய வேர்களை விட்டுக் கொண்டு வருகிறது. 1925 இங்கு கம்யூனிச இயக்கம் தோன்றியது. இங்கு சுயமரியாதை இயக்கம் தோன்றியது. இங்கு RSS இயக்கமும் தோன்றியது. அதே காலத்தில் ரஷ்யாவில் இருந்த ஸ்வர்ட்லோவ் பல்கலைக்கழகத்தில் கிழக்கத்திய நாடுகளினுடைய இந்தியா போன்ற நாடு, இந்தியா, சீனா, இந்தோசீனா போன்ற நாடுகளினுடைய மாணவர்கள் தங்களுக்கான படிப்பை ஸ்வர்ட்லோவ் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது அங்கு சிறப்புரையாற்ற வந்த தோழர் ஸ்டாலின் கூறினார், இன்றைக்கு இந்தியா ஒரே நாடாக கருதப்படுகிறது. உண்மையில் இந்தியா ஒரு நாடு அல்ல. இந்தியாவில் உண்மையான சுதந்திரமும் உண்மையான அரசியலும் நிறுவப்படுமாக இதுவரை கணக்கில் தெரியாத, கண்ணுக்கு தெரியாத பல்வேறு தேசிய இனங்கள் இருந்து தங்களுடைய மொழி உரிமையை கோரும். அந்த காலத்தில் தான் உண்மையில் இந்தியாவினுடைய உள்ளடங்கியுள்ள உண்மையான ஆற்றல் என்ன என்பது வெளிப்படும். அந்த நாளை நோக்கி நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் என்று அந்த மாணவர்கள் இடத்தில் இந்த மண்ணிற்குரிய தேசிய உரிமையை அன்றைக்கு வலியுறுத்தி ஆக இந்த வரலாற்றை எல்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும், தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற பெருநோக்கில் தான் இத்தகைய கருத்தரங்கங்கள் கூட்டப்படுகின்றன. இந்த கருத்தரங்கங்கள் தமிழகம் முழுவதும் முடிய வேண்டும். செந்தமிழ் மன்றமும் தமிழ் வழி கல்வி இயக்கமும் இணைந்து இத்தகைய கருத்தரங்களை தமிழகம் முழுவதும் பிடித்து செல்ல வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.